அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒரு அக்கால்மெண்ட் கார்டு. கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க வாங்கி இருக்கிறதா. நன்றி நன்றி நன்றி. அப்போ ஒரு 90லேருந்து ஒரு 92 வாங்கிருக்கீங்க. 10% வாங்கலான்னு தெரியுது. பரவாயில்ல. வாங்காததுக்கு என்ன காரணம்னா கூட்டத்தில் அவசரத்தில் வேக வேகமாக உள்ள வந்து உட்காரணும், அங்கே கூட்டமாக இருந்தது வாங்க முடியல, அதனால நம்ம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாராவது செஞ்சிருந்தா தயவு செஞ்சு நீங்க போகிறப்போ நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறேன், மனு கொடுத்துருக்கிறேன், அதுக்காக நம்பரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போங்க. இந்த அசாயின்மெண்ட் கார்டை வாங்கிட்டு போகணும் மறந்துடாம. இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நான் வலியுறுத்தி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா உரிமையும் படைச்சிருக்கு. என்ன உரிமைன்னா 100 நாட்களை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, 100 நாட்கள் கழிச்சு ஏதாவது முடியலன்னா, அந்த காரியம் யாருக்காவது முடியலன்னா இதை வச்சிருந்தீங்கன்னா போதும், நேரா கோட்டைக்குள்ள வரலாம். நீங்க கோட்டைக்குள்ள வர்றது மட்டும் இல்ல, கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கே வந்துடலாம், முதலமைச்சர் ரூமுக்கே வந்துடலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் பிடிச்ச அட்டை தான் இது. ரசீது நம்பர் 17 நம்பர் தான் போட்டு போறேன். அக்காவுக்காக 17 நம்பர் தான் போட்டுருக்கு. பத்திரமா இதை வச்சுக்கிறோம். நீங்க நம்பர் இருக்கு, அதையும் மனசுக்குள்ள பதிவு வச்சுக்கீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது முக்கியமானது, மறந்துடாதீங்க. அடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பேச வைக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இருக்கு. ஆனால் அது இயலாத காரியம், முடியாத காரியம். ஏன்னா ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தால் பேச வச்சிடலாம். இங்க வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெளியில பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. இடம் உள்ள வர முடியாமல் வெளியில நின்று இருக்கிறாங்க. ஆக எப்படி இவ்வளவு கட்டுப்பாடா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களோ, இதே கட்டுப்பாடு கடைசி வரைக்கும் நீங்க பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் நான் இங்க எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.